அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் எறா குழம்பு செய்ய போகிறோங்க. வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரக்காவை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் எறாவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து திறந்துட்டு எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. எறாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சுத்துங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போ நம்ம கடைசியாக மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை இதை ஆட் பண்ணிவிட்டு இறக்குனாக்கா சுவையான மீனாட்சி வீட்டு சுரக்காய் எறா குழம்பு ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க